Good morning students. Next நாம் பார்க்க போறது SI unit system. அதாவது SI அலகு முறை. நம்ம இதுக்கு முன்னாடி different types of measurement system பார்த்திருப்போம். என்னென்ன FPS system, CGS system, MKS system. 3 system பார்த்திருப்போம். இதுல FPS means foot pound second, CGS means centimeter gram second, MKS means meter kilogram second. இதுல CGS சிஸ்டமும் MKS சிஸ்டமும் ரெண்டும் மெட்ரிக் சிஸ்டம். ஓகேவா? அது ரெண்டும் மெட்ரிக் சிஸ்டம். சோ அந்த வேர்ல்ட்ல இருக்கிற ஆல் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் எல்லாரும் யூஸ் பண்ண சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் மெட்ரிக் சிஸ்டம். பட் சின்ஸ் இன் 1960க்கு அப்புறம் ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மூலம் எல்லா சயின்டிஸ்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அதுல எல்லாம் கலந்து பேசுறாங்க. அதாவது இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை என்னவா அக்செப்ட் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அது பிரெஞ்சு நேம்ல சிஸ்டமே இன்டர்நேஷனல். அதுக்கப்புறம் இன் 1971ல வெயிட்ஸ் அண்ட் மெஷர் என்ற ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுலயும் நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது பண்ணிட்டு இன்டர்நேஷனல் யூசேஜ் இன் சயின்டிபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்குக்காக ஆல் கண்ட்ரிஸ்லயும் ஒரே ஒரு யூனிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். அது SI யூனிட் சிஸ்டம் தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த SI யூனிட் சிஸ்டத்துக்கு சம் அட்வான்டேஜ் இருக்குது. 3 அட்வான்டேஜஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா this system makes use of only one unit for one physical quantity. அதாவது ஒரு physical quantityக்கு only one unit தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால which means a rational system of unit. ஓகேவா? this is rational system of units. For example, per kilogram mass னு வெச்சுக்கவே. இப்ப மாஸ்னா இப்போ 1 kg, 2 kg, 100 kg. இதுல பாருங்க, இதோட குவாண்டிட்டி வேரி ஆனாலும் இதுல 1, 200 குவாண்டிட்டி வேரி ஆனாலும் இதுல கான்ஸ்டன்ட் என்ன ஆகுது? kg. ஓகேவா? அப்ப 1 குவாண்டிட்டிக்கு 1 பிசிக்கல் குவாண்டிட்டிக்கு இதெல்லாம் மாஸ் தானே. இப்போ 1 பிசிக்கல் குவாண்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கணும். மாஸுக்கு யூனிட் கிலோகிராம். ஓகேவா? அதாவது தமிழ்ல பாருங்க, இம்முறையில் ஒரு இயற்பியல் அளவிற்கு ஒரே ஒரு அலகு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இம்முறை ஒரு பங்கீட்டு பகுத்தறிவுக்கு சேர்ந்த முறையாகும். அது ரேஷனல் மெத்தட். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இம்முறையில் அனைத்து வழி அலகுகளும் அடிப்படை அளவுகளில் இருந்து எளிதாக தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இது ஓரியல் அலகு முறையாகும். திஸ் இஸ் கோஹெரென்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது in this system all the derived units can be easily obtained from basic and supplementary units. அதாவது derived units எதில இருந்து derive பண்ணுவாங்க? base or fundamental units இருந்து derive பண்றது எல்லாமே derived units. ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் coherent system of units, which means it is a coherent system of units. ஓகேவா? அடுத்து என்னன்னா, it is a metric system, which means that multiples and submultiples can be expressed as power of 10. அதாவது இந்த மெட்ரிக் சிஸ்டத்துல நாம மல்டிபிள்ஸாவோ இல்ல சப் மல்டிபிள்ஸாவோ நாம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 1 மீட்டர் என்னது? லென்த். இந்த லென்த் எப்படி எழுதலாம்? 1 மீட்டரை விட 10 மீட்டர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கவே. அது என்ன சொல்லுவோம் நம்ம? 1 டெகாமீட்டர். ஓகே. அதுவே 1 மீட்டரோட 100 டைம்ஸ் அதிகமாக இருந்தால் அது 1 ஹெக்டோமீட்டர். அதுவே 1 மீட்டரோட 1000 டைம்ஸ் அதிகமாக இருந்தால் அது கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆகுவோம். அடுத்து சப் மல்டிபிள்ஸ். என்னன்னா, அதே 1 மீட்டர் 1 விட 10 மீட்டர் கம்மியா இருந்தால்
என்ன சொல்லலாம் 1 டெசிமீட்டர். அதுவே 1 விட 100 டைம்ஸ் கம்மியாக இருந்தால் அது 1 சென்டிமீட்டர். 1 விட 1000 டைம் கம்மியாக இருந்தால் அது 1 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த மெட்ரிக் சிஸ்டத்தில் டிஃபைன் பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆகவோ சப் மல்டிபிள்ஸ் ஆகவோ அதை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த அட்வான்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் 1 2 3 இந்த 3 அட்வான்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மக்களை கேட்பாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.